நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். சர்வ அலங்காரத்துடன் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த உற்சவர். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை குடும்ப சமேதராக தரிசித்த ஆந்திர முதலமைச்சர். உணவு நீர் ஆய்வு கூடம் திறந்து வைத்து செயற்கை நுண்ணறிவு மையத்தை ஆய்வு செய்த நாரா சந்திரபாபு நாயுடு. திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழா விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோவில் தெப்ப திருவிழா. தெப்பத்தில் மும்முறை வலம் வந்த ஆதி தம்பதிகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஜாம்பவான் பிரதிஷ்டை செய்த ஸ்தலமாகவும் பிரசித்தி பெற்றதாகவும் விளங்கும் திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக நேற்று பிற்பகல் ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது சீதாராம லக்ஷ்மணரை எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் அபிஷேகத்தை துவக்கினர். தசரதன் மைந்தர்களுக்கும் ஜனகன் மகளுக்கும் வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து உற்சவ மூர்த்திகளுக்கு துளசி மாலைகளுடன் மலர் மாலைகள் சாற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து மாலை வேளையில் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஊஞ்சல் மீது நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் ஊஞ்சல் சேவையை துவக்கினர். ராமச்சந்திரமூர்த்திக்கு நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து சர்வாபரணங்களுடன் பட்டாடைகள் கட்டியும் ஜானகி தேவிக்கு சாயக்கொண்டை நிறுத்தி நாகாபரண பின்னலுடன் குஞ்சலமும் வைத்து அடுக்கு பதக்கங்களோடு மாலைகள் சூட்டியும் லக்ஷ்மணருக்கு சர்வாபரணங்களுடன் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்தவாறு ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த தெய்வங்கள் முன்பு திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேதம் நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து வாகன மண்டபத்தில் திரை விலக்கப்பட்டதும் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு கோவில் யானைகள், கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல திருவீதி உலா துவங்கியது. அப்போது திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்தம் செய்வித்தனர். தொடர்ந்து நகரின் பல்வேறு வீதிகள் வழியே சர்வ பூபால வாகனத்தில் உற்சவ மூர்த்திகள் உலாவர ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். இன்று காலை வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லக்கில் ஸ்ரீ கோதண்டராமரை ஜெகன்மோகினியாக அலங்கரித்து நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவருக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தன்னழகை தானே ரசித்தபடி சக்கரவர்த்தி திருமகன் புஷ்ப பல்லக்கில் பவனி வர திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்த பாராயணம் செய்தனர். இதையடுத்து கோவில் யானைகள், பல்வேறு வாத்தியங்கள், கலை நிகழ்ச்சிகள், கோலாட்டங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ கோதண்டராமருக்கு புஷ்ப பல்லக்கு பவனி விமர்சையாக நடைபெற்றது. திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் குடும்ப சமேதராக தரிசனம் செய்து உணவு ஆய்வு கூடத்தை திறந்து வைத்து AI கமெண்ட் சென்டரிலும் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக திருமலை வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் பகுதிக்கு குடும்ப சமேதராக முதலமைச்சர் வருகை தந்து கியூ லைன் வழியாக ஆலயத்தை அடைந்தார். மகாத்வாரம் அருகே முதலமைச்சருக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ஆலயம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ஏழுமலையானை முதலமைச்சர் குடும்பத்தினர் தரிசித்ததும் ரங்கநாயக்க மண்டபத்தில் அனைவருக்கும் வேதாசீர்வச்சனம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு, செயல் அலுவலர் திரு முத்தாட ரவிச்சந்திரா ஆகியோர் பொன்னாடை போர்த்தி எம்பெருமானின் திருவுருவப்படம் மற்றும் பிரசாதங்களை வழங்கினர். இதையடுத்து அனைவரும் முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பிறகு திருமலையில் உள்ள ஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்திற்கு முதலமைச்சர் குடும்பத்தினர் சென்றனர். முதலமைச்சரின் பேரனான தோவான்ஷ் நாராவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நாள் அன்னப்பிரசாத உபயமாக 44 லட்சம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சரும் அவரது குடும்பத்தினரும் அன்னப்பிரசாத கூடத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களை விநியோகித்து அவர்களும் பக்தர்களுடன் அமர்ந்து உணவருந்தினர். பிறகு திருமலையில் உள்ள அரிசி, சர்க்கரை குடோன், தானியங்கள் மற்றும் நீர் ஆய்வு மேற்கொள்ளும் ஆய்வகத்திற்கு சென்றனர். அங்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த ஆய்வகத்தை திறந்து வைத்தார். பிறகு அங்கிருந்து அதிகாரிகளிடம் ஆய்வகம் குறித்து விளக்கங்களை கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து இன்டகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டருக்கு சென்ற முதலமைச்சர் அங்கு புதிதாக இயங்கும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். இந்த நிகழ்வுகளில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர், கூடுதல் செயல் அலுவலர், CVNSO மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த தனித்தனி தேர்களில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் பிரியாவிடை சமேதராக ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் முதலில் சுவாமி எழுந்தருளிய திருத்தேரின் ஊர்வலம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேர் ஆடியசைந்தபடி வலம் வந்தது. இதைத் தொடர்ந்து உலா முடிந்ததும் நிலையை அடைந்த சுவாமியின் திருத்தேர் முன்பு ஏராளமான பக்தர்கள் கைலாய வாத்திய முழக்கத்துடன் சிவநாம கோஷங்கள் எழுப்பி வழிபட்டனர். பிறகு அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மன் எழுந்தருளிய திருத்தேரையும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தபடி மாட வீதிகளில் உலா வந்தனர். திரளான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் ஆதி தம்பதிகளை தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்மசுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தை முன்னிட்டு ஹம்சவாகன சேவை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உற்சவர் பெருமாளுக்கு வெண்பட்டு கட்டி காசுமாலையுடன் கற்கள் பதித்த பதக்கங்களும் தங்க கிரீடமும் அணிவித்து கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து ஸ்ரீ கோதண்டராமராக அலங்கரித்திருந்தனர். அன்னப்பறவை வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த சுவாமிக்கு ஆரத்தி காட்டியபடி அலங்கார மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். உற்சவர் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாப கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்தியங்களுடன் உற்சவருக்கு புறப்பாடு துவங்கியது. இருகுடை பிடித்து சாமரம் வீசியபடி கோவிலை சுற்றி வந்த உற்சவ மூர்த்திக்கு கண்ணாடி சேவையும் 4 திக்கில் நிறுத்தி கற்பூர ஆரத்தியும் காட்டி சுமந்து வந்ததும் இசை வாத்தியங்கள் முழங்க ஒய்யாடி சேவையும் கண்ணாடி சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவரை மீண்டும் அலங்கார மண்டபத்தில் பிரவேசிக்கச் செய்ததும் அனைவருக்கும் சடாரி சாதித்தனர்.
இதைத் தொடர்ந்து உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோவில் நகரமாம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோவில் பங்குனி தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வெள்ளி பிரபை நிறுத்திய கேடயத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து தாயாரம்மன் திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். பிரியாவிடையோடு அருள்மிகு கச்சபேஸ்வரர் சர்வாபரண பூஷிதனாக காட்சி தர அருள்மிகு சுந்தராம்பிகையும் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு வெள்ளி ஒட்டியானம் மற்றும் கிரீடத்துடன் தங்க காசுமாலை அடுக்கு பதக்கங்கள் அணிந்து அழகாக அருள் பாலித்தார். உற்சவ மூர்த்திகளை தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் உலா துவங்கியது. வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஆதி தம்பதிகள் அமர்ந்து திருக்குளத்தை சுற்றி மும்முறை வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தெப்பத்தில் பவனி வந்த உற்சவ தெய்வங்களை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி தரிசித்தனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு சுவாமிக்கு வெள்ளி சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ கோபிநாத பெருமாள் திருக்கோவிலில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை வெள்ளி சேஷ வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு காலில் தங்க கடையம் பூட்டி சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி காசு மாலைகள் மாங்காய் ஹாரம் இரட்டை கிளி பதக்கத்தோடு திருமார்பில் லட்சுமி பதக்கமும் வைத்து காதணிகளோடு நவரத்ன கிரீடம் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஒய்யாரமாக அமர்ந்து திருக்காட்சி தந்த உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சேஷ வாகனத்தில் வைத்திருந்த ஸ்ரீ ராஜகோபாலனுக்கும் தனி மேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் கீழ் அமர்ந்து அருள் புரிந்த எம்பெருமான் முன்பு பெண்கள் கோலாட்டங்கள் ஆடி வழிபட்டதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஆலயத்தின் வெளியே வந்தனர். ஏராளமான பக்தர்கள் சுவாமிக்கு மலர் மாலைகள் சமர்ப்பித்து பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். வழிநெடுகிலும் ஏராளமானோர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ராமநவமி உற்சவத்தை முன்னிட்டு சுவாமிக்கு ஹம்ச வாகன பவனி நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் அன்னப்பறவை வாகனத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரம் கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து கையில் கோதண்டமும் தந்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு நுழைவாயில் ஆராதனையோடு சுவாமிக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு அன்னப்பறவை வாகனத்தில் பவனி வந்த உற்சவருக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் ஆரத்திகளை காட்டி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஒரு சொல் வாசுகியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு திருமுகத்தில் பச்சை சாற்றி பச்சை பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து அர்ச்சகர்கள் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க அம்மனாக பாவித்த திருவிளக்கிற்கு பெண்கள் பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டி பூஜைகளை நிறைவு செய்தனர். நாமக்கல்லில் புகழ்பெற்ற ஸ்ரீரங்கநாதர் திருக்கோவிலில் உகாதி பண்டிகை அன்று உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். கோவில் வளாகத்தில் ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதி முன்பு கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பிறகு ஸ்ரீ ரங்கநாதருடன் உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியையும் தனி கேடயத்தில் எழுந்தருளச் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தியதும் புதிய பஞ்சாங்கம் தெய்வங்கள் முன்பு வாசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ ரங்கநாதரையும் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியையும் சுமந்து கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோவிலிலிருந்து வெளியே வந்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும்
சிறிய பல்லக்கில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. கோவை கொடிசியா வளாகத்தில் இருக்கும் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்காரமும் அதைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் நடைபெற்றன. கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்றபடி அருள் புரியும் மூலவருக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களுடன் லக்ஷ்மி காசு ஹாரம் சூட்டி கஜமாலையோடு அழகாக அலங்கரித்தனர். திருமார்பில் உபயநாச்சியார்கள் குடிகொண்டிருக்க புன்னகை தவழும் திருமுகத்தோடு தாமரை பீடத்தின் மேல் நின்றருளிய எம்பெருமானுக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீராமர் மடத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு மடவளாகத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளுக்கு நீல பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் துளசி மாலையும் சாற்றி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்தியுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சேலத்தில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு விசேஷ அலங்காரமும் அதைத் தொடர்ந்து கோபூஜையுடன் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. கோவில் கருவறையில் அபயம் காட்டியபடி நின்றருளும் மூலவருக்கு வண்ண பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஹாரத்துடன் அடுக்கு பதக்கங்களும் காதணிகளோடு கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவருக்கும் பரிவட்டம் கட்டி நீல பட்டாடையோடு சர்வாபரணங்கள் அணிவித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் பசுவை நிறுத்தி சந்தன குங்குமம் வைத்து மாலைகள் சூட்டியதும் கோபூஜை நடத்தப்பட்டது. பின்னர் கோமாதாவை கோவிலை சுற்றி வலம் வர செய்தனர். இதைத் தொடர்ந்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் கும்ப தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியோடு ஏகதீபம் காண்பித்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கியதும் உற்சவரை வாகனத்தில் அமர்த்தி நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோவிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். கரூர் மாநகரில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு மதுரை வீரன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மூலவருக்கு பால், தயிர், மஞ்சள், மாவு கரைசல், அபிஷேக பொடி, சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அருள்மிகு மதுரை வீரன் சுவாமியை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் முப்பெரும் தேவியர்களுக்கு திருவீதி புறப்பாடும் அதைத் தொடர்ந்து தங்கரத பவனியும் நடைபெற்றது. முன்னதாக கோவில் உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ லக்ஷ்மி சரஸ்வதி தேவியர்களோடு கேடயத்தில் அருள்மிகு காமாட்சியம்மன் உற்சவ மூர்த்தியை எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். எதிர் சேவையாக ஸ்ரீ ஆதிசங்கரர் முன்னே செல்ல முப்பெரும் தேவியர்களை ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் தேவியர்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த முப்பெரும் தேவியர்களை தங்க ரதத்தில் எழுந்தருளச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க ரதத்தின் புறப்பாடு துவங்கியது. ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 திக்கிலும் உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் தங்களது உற்சவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அருள்மிகு காமாட்சியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு உலா முடிந்ததும் முப்பெரும் தேவியர்களை மீண்டும் ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்கச் செய்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருச்சி உறையூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் வண்ண மலர்கள் அடங்கிய பூந்தட்டுகளை வைத்து பூஜைகள் செய்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பூந்தட்டுகளை சுமந்து கொண்டு கோவிலிலிருந்து உலா புறப்பட்டனர்.
நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக பூந்தட்டு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு மீண்டும் கோவிலை அடைந்த பக்தர்கள் மூலவர் சன்னதியில் பூந்தட்டுகளை சேர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வெக்காளியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் இருக்கும் அருள்மிகு ராஜகணபதி திருக்கோவிலில் சூரிய பூஜை விழா நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றன. பிறகு பகலவன் உதித்து எழுந்ததும் தனது கதிர்களால் கணநாதனை வணங்க மூலவருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று ஸ்ரீ ராஜகணபதியை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய உள்வளாகத்திலிருந்து கேடயத்தின் மீது ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ ஒப்பிலியப்பனை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி கிரீடங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதி முன்பு சுவாமியும் தாயாரும் எழுந்தருள ஆரத்தி காட்டி ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்ததும் ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குடை பிடித்தவாறு வீதி உலா புறப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி திருத்தேரில் உற்சவர் அருள்மிகு பெற்ற பெரிய மாரியம்மனை சிகப்பு பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் அலங்கரித்து அமர்த்தியதும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரடியிலிருந்து அம்மன் கொலுவிருந்த திருத்தேர் புறப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க நகரின் முக்கிய வீதிகள் வழியே அருள்மிகு பெரிய மாரியம்மன் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலத்தில் பங்கேற்றனர். தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி பாலமுருகன் திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு சக்தி துர்க்கை அம்மனுக்கு ராகு கால பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சக்தி துர்க்கை அம்மனுக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், அபிஷேக பொடி, மஞ்சள், குங்கும கரைசல், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் தேவிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மூக்குத்தி புல்லாக்குடன் மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சாற்றி அழகாக அலங்கரித்தனர். அபயமும் வரதமும் காண்பித்து சூலத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ துர்க்கைக்கு திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ துர்கா தேவியை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் ஸ்ரீராம நவமி பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாளான நேற்று உற்சவருக்கு சூரிய பிரபை புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோவில் வாகன மண்டபத்தில் சூரிய பிரபை வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பீடத்தின் மேல் கால் மடித்து அமர்ந்தவாறு காட்சி கொடுத்த சுவாமிக்கு வண்ண பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து யாகசாலை முன்பு உற்சவ மூர்த்தி எழுந்தருளியதும் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு சுவாமிக்கும் கற்பூர ஆரத்தி காட்டியதும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரகார புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு வரசித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து யாக பூஜையை நிறைவு செய்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல
கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கையில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு ஆரத்தி காட்டி புனித நீரடங்கிய கலசத்திற்கு அர்ச்சனை செய்து மூலவருக்கு கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். சர்வ அலங்காரத்துடன் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த உற்சவர். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை குடும்ப சமேதராக தரிசித்த ஆந்திர முதலமைச்சர். உணவு நீர் ஆய்வு கூடம் திறந்து வைத்து செயற்கை நுண்ணறிவு மையத்தை ஆய்வு செய்த நாரா சந்திரபாபு நாயுடு. திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோவில் தெப்ப திருவிழா. தெப்பத்தில் மும்முறை வலம் வந்த ஆதி தம்பதிகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ